கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் வல்லமை ஒழித்து சார்பிலும் தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய கிருபை இப்போதும் எப்போதும் உங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தர் நல்லவர். இயேசுவின் அழகும் ஆவிக்குரிய அர்த்தங்களும் என்ற நீண்ட நெடிய தொடர் ஆராய்ச்சி செய்தியிலே இயேசு பூமியில் இருக்கும் போது அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட பலவீனங்களை குறித்தும் அந்த பலவீனத்தின் ஒவ்வொரு பகுதியாகவும் நான் பார்த்தும் சிந்தித்தும் ஜெபித்தும் வருகிறோம். அதன்படியாக இன்றைக்கு முற்றிலும் மாறுபட்ட, அநேகருக்கு தெரியாத, அதே சமயத்தில் சில தியானிக்காத ஒரு பகுதியை நாம் பார்க்க போகிறோம். மார்க்கு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 33வது வசனம். பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோட கூட கூட்டிக் கொண்டு போய் திகில் அடையவும் தொடங்கினார் என்று வேதம் சொல்லுது. ஆம், இயேசு பூமியில் இருந்த நாட்களில் அவர் திகில் அடைந்தவராய் சில சமயத்திலே காணப்பட்டார். கர்த்தர் நல்லவர். அப்படியானால் இந்த திகில் ஒருவேளை ஒரு மனுஷனுக்குள் அல்லது ஒரு மனுஷனுக்குள் வந்தால், அவர் திகிலினால் பாதிக்கப்பட்டால் அவருடைய எண்ணங்கள், நினைவுகள் எப்படி இருக்கும்? வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர். யோபுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம், தானியேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம், மார்க்குவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த வசனங்களை வாசித்து பார்த்தால் திகில் அடைந்தவர்களுக்குள் காணப்படுகிற மாற்றங்களை குறித்து விவரமாய் சொல்லி இருக்கிறது. ஒன்று, அவர்களுக்குள் ஒரு நடுக்கம் பிடிக்கும். இரண்டாவது, அவர்கள் சரீரத்துக்கு உள்ளே இருக்க எலும்புகள் கூட நடுங்க ஆரம்பிக்கும். மூன்றாவதாக அவர்கள் நினைவுகள் எல்லாம் கலங்கும். நான்காவதாக தரிசனங்கள், அதாவது சொப்பனங்கள் கூட அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் அது ஒரு குழப்பத்துக்குள் கடந்து போகும். ஐந்தாவதாக அந்த இடத்தை விட்டு, அதாவது அவர்கள் திகில் அடைந்த போது இருந்த இடத்துல இருக்க முடியாமல் எல்லாரும் இருக்கிற இடத்தை தேடி அது வேறு இடத்துக்கு போனால் போதும் என்று அந்த இடத்தை விட்டு எப்படியாகிலும் போய்விட பார்ப்பார்கள். ஆறாவதாக அவர்களை அறியாத ஒரு பயம் அவர்களுக்குள் உள்ளே குடிக்கொள்ளும். ஏழாவதாக அவர்கள் சொல்ல நினைத்தது எதுவும் சொல்ல முடியாதபடிக்கு வார்த்தைகள் குளரும். திகில் என்பது இப்படிப்பட்ட 7 விதமான மிகப்பெரிய போராட்டத்தை உண்டாக்கக்கூடியது. ஆனால் ஒரு ஆச்சரியத்தை, ஒரு அற்புதத்தை, ஒரு வியப்பான காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கவும் சொல்லவும் விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால், இயேசுவின் வாழ்க்கையில திகில் வந்தது. ஆனால் இந்த 7 பலவீனங்களில் ஒன்று கூட இயேசுவை தாக்கினதாகவோ அதனால் அவர் பாதிக்கப்பட்டதாகவோ சொல்லப்படவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த திகிலையும் அவர் ஜெயித்தார், அவர் மேற்கொண்டார், அதை ஒன்றுமில்லாமல் பண்ணினார், அதை சகித்தார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் தொலைக்காட்சிகளிலும் வானொலிகளிலும் செய்தித்தாள்களில் வருகிற செய்திகள் கூட பல நேரத்தில் திகில் அடைய பண்ணுகிறது. குடும்பங்களில் நடக்கிற சம்பவங்கள் திகிலுக்குள் கொண்டு போகிறது. காதுக்குள் வருகிற வார்த்தைகள் சில திகில் பண்ணுகிறது. எனக்கன்பானவரே, அப்படிப்பட்ட திகிலினால் கலங்கி போய் அங்கலாய்த்து போய் இருக்கிறீர்களா? அது நிமித்தம் நீங்கள் நடுங்கி வேர்த்து போய் வியாகுலப்பட்டு பயந்து போயிருக்கிறீர்களா? இப்பொழுது இயேசு உங்களை விடுவிக்கிறார். அவர் எப்படி திகிலை ஜெயித்தாரோ நீங்களும் ஜெயிக்க போகிறீர்கள். நீங்கள் சுயத்தினால் அல்ல, சத்திய வசனத்தினாலும் இயேசுவின் வல்லமையினாலும் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயமெடுக்க போகிறார். நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒரு முக்கியமான வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை என்ற அற்புதமும் கிருபை நிறைந்த இந்த திறவுகளுக்கு ஒப்பான வாக்குத்தத்த வார்த்தையின்படி இனி உங்கள் வாழ்க்கையில் அந்த திகில் வராதபடி கர்த்தர் ஏற்றி சுமந்து தீர்த்து விட்டார். இனி நீங்கள் விடுவிக்கப்பட்டீர்கள். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அற்புதமான இந்த நேரத்திலே இதோ இந்த செய்தியை கேட்டு, இந்த செய்தியை பார்க்கிறேன், இப்பொழுது ஜெபிக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும், இவர்களை சார்ந்த உடன் பிறந்த
ஒவ்வொருவருக்காகவும் நான் பாரத்தோடும் வியாகுலத்தோடும் இப்பொழுது பரிந்து பேசி ஜெபிக்கிறேன். இயேசுவாகிய நீர் திகில் அடைந்தீர். ஆகிலும் அந்த திகிலின் நிமித்தம் நீர் எந்த வகையிலும் பாதிக்கப்படவில்லை என்பதை கர்த்தர் கற்றுக் கொடுத்ததற்காக சோதரம். அதே போல இதோ இந்த நேரத்தில் ஜெபத்தில் இருக்கிற உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இவர்கள் செய்திகள் மூலமாக அல்லது குடும்பத்தின் சூழ்நிலையால், உலகத்தின் சம்பவத்தால், சரீரத்தின் பலவீனத்தினால், எதனால் இவர்கள் திகில் அடைந்திருந்தாலும் அந்த திகில் அடைந்ததனால் உண்டான பலவீனத்தின் போராட்டத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இவர்களை விட்டு வெளியேறுவதாக ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் இப்பொழுதே ஒரு விடுதலை, பரிபூர்ணமான ஒரு விடுதலை, நித்திய ஜெயம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஏசாயா 54:14 சொல்லுகிறபடி, ஓ திகிலுக்கு நீ தூரம் ஆவாய் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அந்த திகிலுக்கு விடுவித்து தூரமாக்குகிறதுக்காக நன்றி. நீ சிலுவையில் இதை சுமந்து தீர்த்து விட்டபடினால் இவர்கள் கொடுக்கிற விடுதலைக்காக சோத்திரம். தேவ கிருபை தாங்கட்டும். திகிலுக்கு பதிலாக அன்பு பெருகட்டும், கிருபை பெருகட்டும், சந்தோஷம் மகிழ்ச்சி பெருகட்டும். நீ ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. உடைய பிள்ளைகளை விடுவித்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Our address: Reverend SSK Samuel, Jesus Power Ministries, Ramasamy Raja Nagar, Virudhunagar District, Pin Code 626204, Tamil Nadu, India. Our mobile numbers: 09962547469, 09080583815. Our email ID: ssksamuel69@gmail.com.